வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அப்படியே செய்யறதுலயே அலைவீங்க போல இருக்கு. இடம் கிடைச்சா செஞ்சு விட்டு போயிருவீங்களாட்டு இருக்கு. ஏம்மா என்ன மஞ்சள் மாதம் எந்த கோயில் காப்பு போயிட்டு இருக்கு? ஆமாங்க, உங்களை எல்லாம் பார்த்தா அப்புறம் அப்படித்தானே இருக்கணும். அப்படி இருந்தா தானே ஒழுங்கா இருக்க முடியும். அப்புறம் ஏங்க சரி நான் வந்துட்டேன், எனக்கு முன்னாடி வர வேண்டிய ஆளை முன்னாடி தான் இருக்கு. உங்களுக்கு எரிச்சலா இருந்தா போய் அப்படி செஞ்சு வச்சுட்டு வாங்க. சரி அவ வரட்டும், வர வரையிலும் நம்ம என்ன மினி பஸ்ல ஏறிக்கிட்டு இருக்காள பத்தேன். சரி வரட்டும், வர வரையில அத்தை மகனே போய் வரவா யாரிடம்? அம்மான் மகனே போய் வரவா
இப்படி செய்யறீங்க? வச்சு செய்யறது தானோ? வச்சு வச்சு அத்தை மகனே அம்மா மகனே போய் வரவா அத்தை அச்சு வல்ல போடி
பெண்ணா பிறந்ததே மிகப்பெரிய தப்பா தெரியுது. ஏண்டி பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்தா 4 ஆம்பளையாவது உள்ள விட்டு ஓட்டி இருப்பாங்க. மண்ணுக்குள்ளதான் ஒண்ணும் இல்லாம போயிரும் போல இருக்கு. மாமா நீங்க சொல்லுங்க மாமா, எனக்கு எதுல குறைச்ச? மண்டையில குறைச்சலாம், இல்ல கொண்டையில குறைச்சலாம், இல்ல தொண்டையில குறைச்சலாம், இல்ல புடவை மாமா புடவையில குறைச்சலாம். இப்படி இருந்து என்ன பண்ண யாருக்கும் தெரியாத விஷயம். எல்லா பெண்களுக்கு இருக்கிற மாதிரிதான் எனக்கு இருக்குது மனசு ஆசை. சரி, நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சேன். எடுபட்ட மூதையை போய் கையை விட்டுட்டு போயிட்டேன். எதுக்குள்ளாடி வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டேன். ஆனா மாட்டா சொல்ல கம்மட்டோல கையை விட்டு சென்னை பிடிச்சி பாக்குறதுக்கு வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டேன். சரி, அவன் வருவேன் நானும் திறந்து ஓட்டமா நிக்கிறேன். படுத்து கிடைக்க திறந்து ஓட்டு கதவத்தேன். நாய் கடிச்சுக்கா, நாய் நக்குமா? நாய் வந்து நக்கினாலும் பரவாயில்ல, நீ வந்து நக்காம இருந்தா சரி. குழம்பு சிட்டியே இது ஒரு விஷயம்னா ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. ஆனா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண எல்லா பேரும் பண்ற மாதிரிதான் நாங்களும் பண்ணணும். சரி, என்னடி பண்ண அப்படி முத ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னா அப்படி எனக்கும் தெரியல. அதை செஞ்சான். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் என் புருஷன்ட்ட போய் நான் சந்தேகம் கேட்டேன். என் புருஷன் ஒரு புருஷன் அப்புறம் 15 புருஷன் வச்சுறாங்க. 20 வடைய கிடைக்கும். ஆமா அப்படியா இருக்கு. என் புருஷன்ட்ட போய் சந்தேகம் கேட்டேன். ஏன்னா நான் தான் வெள்ளந்தியான கலதியாச்சே. ஆமா, வெளுத்ததெல்லாம் பாலு நீண்டதெல்லாம் கொள்ளு விருதுன்னு போய் கேட்டேன். மாமா மாமா ஊர் உலகத்துல ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல சொல்றாங்க. சரி, அப்படின்னா என்ன மாமான்னு கேட்டேன் என் புருஷன்ட்ட. அது என் புருஷன் விவரமான சொன்னா அது கூறு கிட்ட சிரிக்கி இது தெரியல. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நம்ம ராத்திரி செஞ்ச முடியாது. அது தேங்க. சரி, உடனே நான் சும்மா கூடாது. வெகுளித்தனமா நான் சொன்னேன் சும்மா இருக்காது முடுத்தனாக்கும். இதத்தான் சின்ன பிள்ளையிலே கம்மாயில ஆடு மாடு வைக்கும் போது பழகிட்டேனே. அதோட ஓடி போனவே தான் வரவே இல்லை. இன்னைக்கு என்ன நாள்? அரச கூடுற நாள். சரி, இன்னைக்கு கூட்டணும் பெருக்கணும் வகுத்தணும் இல்ல கூடுற நாள். இன்னைக்கு அம்மா வந்து அள்ளி அம்மாவுக்கு ஆம்பளை வாடையே ஆகாது. சரி, இன்னைக்கு அம்மா கூப்பிட்டுருக்காங்க அரசவை கூடுற நாள். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு என் கொலையே ஆடிட்டு கிடக்கு. கொலையே ஆடிட்டு கிடக்கு. அவ என்ன பண்ற ஏது பண்றான்னு தெரியல. ஆமா, நான் சேனாதிபதி. அவ எப்படின்னு பாப்பான். அடியே ஓடி அடியே உனக்கு நினைப்பு இருக்க? இன்னைக்கு அள்ளியம்மா என்ன சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு சபை கூடுற நாள் இல்லையா? உனக்கு கொஞ்சமாவது பையன் இருக்கா? அந்த அம்மா வந்தோட கத்தி எடுத்து இதுல குத்தம் பகுத்துல விட்டும் நானே கூழ் அடிக்கி ஓடி நீ கைகளாம் விட 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 அன்னைக்கு என்னமோ கேட்டாங்கன்னு தப்பா சொல்லிவிட்டேன். கொஞ்சம் உருவி வகுத்துல கீழே இறங்கி ஊத்தி விட்டாங்க. நல்ல வேலை போச்சு. ஒண்ணு ஆடுறதுக்கு 1 வாரம் ஆகுச்சு. ஆச்சுல கொசு கொசுக்குன்னு உருவாகடி பார்த்திருக்கணும். இன்னைக்கு கணக்கெடுக்கிற நாள். கணக்கெடுக்கிற நாள்ல அம்மா அரசவைக்கு கூட்டி இருந்தாங்க. கேள்விகள் கேட்பாங்க. என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்றது அவங்களுக்கே அப்பப்ப வர்றது. என்ன கேட்க போறாங்கன்றது எனக்கு ஒரே பயம். என்ன செய்ய போறாங்க? அம்மா கேட்பாங்க. டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் நீ பாதியாளு நான் பாதியாளு. அம்மா சொன்ன டப்பு டப்புன்னு அடிக்க முடியும். ஆமா, நான் என்ன சொன்னேன்? ஆனா என்னடி சின்ன பண்ணி இன்னைக்கு என்னடி இவ்வளவு அழகா இருக்கு? என்ன அழகா இருக்கா? நீ அழகா இருக்க எனக்கு ஒரு மசல் மட்டும் இருக்கு சக்கலாத்தி. இப்ப நான் உன்னை என்னடி சொன்னேன்? அழகா இருக்கன்னு தானே சொன்னேன். எதை வேணாலும் இப்படி எதை வேணாலும் சொல்லு. சரி, தயவு செய்து அழகு மட்டும் சொல்லி. ஏன் அப்படி சொல்ல? அசிங்கம் சொல்லணுமோ? அழகுன்னு சொன்னீங்கன்னா வெக்கம் வந்துடும். வெக்கம் வந்துச்சுன்னா லவக்குன்னு சேலை தூக்கி முகத்தை பத்தி. ஏடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நேரத்துல ஒருத்தி அழகா இருக்கேன்னு சொல்லிட்டா சேலை தான் தூக்கி போத்துனேன். என்னை பிடிச்ச போறாத காலம் என்ன முன்னாடி உட்காந்து சின்ன போய் 2 வய உங்கள்கிட்ட மண்ணு நீ லவக்குன்னு போட்டு விட்டியா? நான் கூட மண்ணைத்தான் அள்ளி விட்டேன். கல்ல விட்டு அடிச்சு துரத்துல உனிய. சரி, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப அது ஒரு கடகட்ட அம்மாவை எதிர்பார்க்கிறோமா? அம்மாவை எதிர்பார்க்கி அம்மாவோட
பிரதானிகளே. அம்மா வணக்கம்மா. ரொம்ப சொணக்கமா தெரியுது. எங்க வந்து கத்துற? எங்க வந்து கத்துற? அம்மா உருவாக்கிட்டு சொன்னா பாத்தியா? வாடிங்க. இன்னைக்கு அரசு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் தெரியும். ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஏமாக்கா நம்ம நகர சோதனைக்காக சென்றிருந்தோம். சரி. தங்களுடைய ஆட்சியில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா, மக்கள் ஏதேனும் குறை கூறுகிறார்களா என்பதை ஆராய்வதற்காக சென்றிருந்தோம்மா. அதனால்தான் சிறிது காலதாமதம். இருந்தாலும் பரவாயில்லை. இன்று அரசபை கூடும் நாள். இருந்தாலும் நம் சொக்கர் மீனாட்சியை வணங்கிவிட்டு பிறகு நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தக்க பதில் வர வேண்டும். மரம் காத்த பள்ளியாக நடிக்கக்கூடிய சுமதி அவர்களுக்கு மலர் மாலை அணிந்து கூறப்படுத்தி விடுகிறது. என்ன ஆச்சு உனக்கு? சந்தோஷமா? மாலை நிமித்தினை பெருமைப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் கிராமத்தில் அனைவருக்கும் மனமாத நன்றி கலந்த வணக்கம். இன்று அரசவை கூடும் நாள் என்று தங்களுக்கு தெரியும் அல்லவா? நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தக்க பதில் வர வேண்டும். அப்படியே ஆகட்டும். பதில் வரவில்லை என்றால் வந்து விடுமா? என்ன பயப்படுறியா இல்ல பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்க? இல்லம்மா, உங்களைய பார்த்தாவே கைகாலி எனக்கு உதறுது. ஏன் உதறுது? பயமா இருக்கே. என்ன கேட்க போறீங்களோ? நான் என்ன பேயா பிசாசு? என்ன இல்லைங்கம்மா, அப்படி இல்ல. நீங்க என்ன கேட்க போறீங்களோ ஏது கேட்க போறீங்களோன்ற பயம். திடுக்கடி திடுக்கடி. என்னத்துக்கு பயப்படுங்க? நம்ம அம்மா நம்ம அரசவ நம்ம எது பயப்படுங்க? வீராதி வீர். நீங்க எதுக்காட்டி இவ்வளவு மந்திரி பதவி கொடுத்திருக்கேன்? எதுக்கு கொடுத்திருக்கேன்? எல்லா வேலைகளையும் சரிவர பார்க்கக்கூடியவ யாரு? என்ன இவ ஒருத்தி. அங்க ஏண்டி அடிக்கிற? கேட்கவா? கேட்கும் குடிகள் அனைவரும் நல்ல சௌக்கியமாக இருக்கிறார்களா? அதில் எந்தவித குறையாவது இருக்கிறதா?
கிடையவில்லை. கிடையாதம்மா. சபாஸ். அடியே சேனாதிபதி, அடியே சேனா சேனாதிபதி தள்ளுறிய. அரசபை நினைச்சியா இல்ல உங்க வீட்டு அடுப்பகரை நினைச்சியா? பொம்பளைன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஒரு வாரம் ஆகுச்சு. அடி சேனாதிபதி நீதானே? தயாரா இருக்கியா? தயாரா இருக்கியா? தயாரா இருக்கியா? இப்போதைக்கு தயாரா இருக்கேன். இங்க வாடையே ஆகாதுட்டீங்க. தயாரா அந்த பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. அந்த பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. சேனாதிபதி ஆட மறிவதே ஒப்படைத்துள்ள யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்டிய படை என்ற 4 வகை படைகளும் தக்க பயிற்சியில் தயாராக இருக்கின்றதா இல்லையா என்று சொல் பார்க்கலாம். என்ன கேட்டிய? படைகள் யானை கூதி வழக்கமா தேடி போட்டு என்ன 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 வந்துருமா? யானை குதிரை ரதம் யானை குதிரை ரதம் நம் நாட்டில் உள்ள யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை அனைத்து படைகளும் தயார் நிலையில் உள்ளது. அந்நிய நாட்டவர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து வருவார்கள் என நம் வீரர்கள் எந்த நேரம் உருவிய மாதிரி இருக்கிறார்கள். உருவிய வாழ்க்கை. ஆனால் எத்தனை படை இருந்தாலும்மா புதிதாக 400 படை தயாரித்துள்ளேன். 400 படையா? நான் ஒரு படையா? அருமையான படை. அதே தாடி யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை 4 படைகள். இன்னொரு படையா? 5ஆம் படையா? இந்த 5ஆம் படை வேலை எப்ப இருந்து பாக்குற? இருக்குதம்மா. எப்படி? இப்ப கொஞ்ச காலமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படின்னு? அருமையான படை. என்ன அருமையான? தெளிவான படை. எப்படி? என்ன படை தெரியுமா? என்ன படை? நூலாம் படை. என்னடி சொல்ற? அம்மா நூலினால் வலை செய்து அந்நியவர்கள் அப்படி நம் நாட்டின் மீது படையெடுத்து வரும்போது வலையை வீசி எறிந்தால் அனைவரையும் வளைத்து வலையோடு புரிகிறது. எத்தனை படை இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் தான் கொல்ல முடியுமே தவிர இந்த படை நீ சொன்னியே நூலாம் படைன்னு, இந்த நூலால கட்டிய படை அட 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 எல்லாத்தையும் மொத்தமா பிடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், அதில் எந்த வித குறையும் இல்லை. இல்லை இல்லை அடிய பொக்கிசா தங்க வெள்ளி செம்பு நாணயம் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் நமது கஜானாவில் பொங்கி வழிகிறதா? நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டதை செய்கிறீர்களா என்று விவரத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். தங்கம், வெள்ளி, செம்பு நாணயமாம் தொகை சாத்த முடித்திடுமா? தங்கம், வெள்ளி, செம்பு நாணயமாம் தொகை சாத்த முடித்திடுமா? எங்கும் இருந்துமே எடுத்துக் கொள்ளவில்லை. அம்மா, நம் நாட்டில் உள்ள அனைத்து பொக்கிஷமும் கஜானாவும் அப்படி என்றால் எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமாமா. அடியே கொத்தவாள், வாழ் வாழ். ஏண்டி வாழ் வாழ்ற? கொத்தவாள் தேக பாக்கு கோமலி வாசி. கொத்தவாள் தேக பாக்கு கோமலி வாசி. கொத்தவாள் அம்மா ஏதாவது வழக்கொன்று வந்ததா? அம்பூவி ஆளுகின்ற அள்ளி மகாராணியே, அம்பூவி ஆளுகின்ற அள்ளி மகாராணியே, அம்புவல கேள்வியை வார்த்தைகள் பேடி, அம்புவல கேள்வியை வார்த்தைகள் பேடி. அம்மா, நம் நாட்டில் இன்றைய தினம் விசாரிப்பதற்கு எந்த விதமான வழக்குகள் ஏதும் இல்லை.
அம்மா எந்த விதமான வழக்குகளும் இல்லை. அப்படி வழக்குகள் ஏதேனும் வந்தால் 5 பேரை வச்சிருக்கிறோம். பஞ்சாயத்துக்குடி சின்ன சின்ன பஞ்சாயத்துல வந்து அவங்க வந்து ஓட்டு விட்டுருவாங்க. கொஞ்சம் பெரிய பஞ்சாயத்தா இருந்துச்சுன்னா பிரச்சனையா இருந்தா நாங்க பாத்துக்கிறோம். பெரிய வழக்கா இருந்தா நாங்க பாத்துக்கிறோம். அதை விட கொஞ்சம் பெரிய வழக்கா இருந்துச்சுங்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவோம். உங்களால் முடியவில்லை என்றால் என்னிடம். சின்ன வழக்குனா நான் பாத்துக்கிறேன், பெரிய வழக்குனா நீங்க சமாளிக்க. வழக்கு வழக்கு அப்படி என்றால் நிறைவாக இருக்கிறது. எந்த ஒரு குறையும் இல்லை. குறையும் இல்லையா? அப்ப குறை என்பது நமது நாட்டில் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்லம்மா, மக்களுடைய. மக்களுக்கு என்ன தேவை? அனைத்தும் சத்துணவு திட்டம் ஏற்படுத்தி விட்டீர்களா? விட்டுட்டோமா? விட்டுட்டீங்களா? ஆமா, சத்துணவு திட்டம் அனைவருக்கும் சாப்பாடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சத்துணவில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. குழந்தைகள் அனைவரும் புசித்து செல்கிறார்கள். பசி என்பது இல்லையம்மா நம் நாட்டில். பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்தில் ஏதாவது எந்த குறையும் இல்லை. அப்படி என்றால் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. சபை கலையலாம். சபை கலையலாம் என்று சொன்னேன். ஆனால் மனதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது போல் தெரிகிறது. என்ன குறையும்? நீங்க சொல்ற சரிதான். இன்னைக்கு உள்பாவட கட்ட மறந்து அம்மா கேக்குறாங்க. என்னுடைய மனதில் ஏதோ குறை இருக்கிறது என்று சொல்லுகிறேன். உள்பாவட கட்டலையா? நீ கட்டினா என்ன கட்டாம தெரிஞ்ச இல்ல இதுதான். அம்மா பிள்ளை இல்லாத வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு இருக்கிறார்கள். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாத. அடா 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 என் மகன் புலங்குறன். அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். அம்மாவுக்கு குழந்தை வரல. அது வந்து 5 வருஷம் ஆச்சு. அம்மா வரும்போது ஏக்கம் கூட்டிக்கிட்டு வாடி அறிவு கட்டவளே ஓடி. ஏன் இந்த பிள்ளை இப்படி சுணக்கமா இருக்குது? அம்மா பார்த்தா நல்லா அப்படியே பாஞ்சுட்டு ஓடுற உள்ள இன்னைக்கு இவ்வளவு சோகமா சுணக்கம். ஏண்டி அடே இங்க வாடி, உன்னையதான் கூப்பிட்டேன். இங்க வாடி, இங்க வாடி. அம்மா அம்மா அது இருக்கட்டும். என்ன என் பிள்ளை வந்த உடனே அம்மான்னு என்னை கட்டி அணைத்து என் கண்ணத்தில் முத்தமிடும். ஆனா இன்னைக்கு என்ன இப்படி பிள்ளை சொன்னங்க இருக்கு? அதுதான் என்னன்னு தெரியலையம்மா. இங்க வா, இங்க வா. இங்கதான் முதல் மந்திரி நீதானே? ஆமா, உங்ககிட்டதான் என் பிள்ளைய ஒப்படைச்சேன். ஆமா, பிள்ளைக்கு ஏதாவது குறை வச்சிருக்கியா? என்ன குறை? இன்னைக்கு பிள்ளைக்கு பழம் கொடுக்க மறந்துட்டேன். சாப்பிடுறதுக்கு பழம் அதான் இருக்குமோ? ஏய், என் பிள்ளை பழம் திக்காத பிள்ளையா? அது எத்தனை பழம் சாப்பிட்டு இருக்குது. அப்ப இவன் பால் கொடுக்கணுமே, பால் கொடுத்தானா? ஏண்டி கொடுத்தியா? என்னம்மா கேட்டீங்க? பால் பழம் ஏதாவது குடுத்தியா? பசியில பிள்ளை பேசாம இருக்குதா? அம்மா நான் எல்லாமே செவரட்னையும் செஞ்சுட்டேம்மா. இவதாம கெடுத்து வச்சுட்டா. எனக்கு புரிஞ்சிருச்சுடி, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னம்மா விஷயம்? எப்பயுமே அரசபை கூடின உடனே என் குழந்தை ஓடி வந்து என்னை கட்டி தழுவி என் கன்னத்தில் முத்தமிட்டு அம்மா என்று அழைக்கக்கூடிய குழந்தை இன்று ஏதோ கோபமாக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் அம்மா? நம்ம காலதாமதமாக வந்து விட்டோம். நம் தாயார் அவர்கள் ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்று பயத்தால் குழந்தை தனியாக நிற்கிறது. அப்ப நீங்க கூப்பிடுங்கம்மா. இங்க தள்ளுறி செல்லமே. என் தக்க எப்ப தள்ளுறதுன்னே இருப்ப உனக்கு. உன்னைய நான் தள்ளவா? இப்போ நான் தள்ளவா? செல்லமே, என் வைரமே, என் தங்கமே, கொஞ்சி வரும் நெஞ்சில் என்று கோபம் என்னடா? கொஞ்சி வரும் நெஞ்சில் என்று கோபம் என்னடா? குற்றமற்ற அன்பை செய்த கோபம் என்னடா? மகனே கோபம் என்னடா? கொஞ்சி வரும் நெஞ்சில் என்று கோபம் என்னடா? குற்றமற்ற அன்பை செய்த கோபம் என்னடா? மகனே கோபம் என்னடா?
உங்ககிட்ட போய் ஒப்படைச்சேன் பாரு என் பிள்ளைய நல்ல விதமா வளர்ப்பேன்னு நினைச்சு உங்ககிட்ட போய் ஒப்படைச்சேன் பாரு முதல் மந்திரின்னு உன் பட்டம் கொடுத்து என் பிள்ளைக்கு உங்ககிட்ட ஒப்படைச்சு கெடுத்து குட்டி சாப்பிட தாய்க்கு அழகாத பிள்ளை ஆக்கி வச்சாலும் செல்ல கொடுத்து கெடுத்து விட்டார். கண்டுபிடிச்சிட்டேன் பிள்ளை ஏன் ஓரமா போய் நிக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு பிள்ளைக்கு கடிக்க கூடாத இடத்துல எறும்பு கடிச்சிச்சு ஓடுது. அதுதான் பிள்ளை ஓரமா என் இங்க பாரு ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிற வேண்டாம். நான் பிடிச்சி நசிக்கிறோம். அதை கிழக்கையில அருகில் வராமல் அதற்கான மனமொழி புகழாமல் என்னடா அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்களா செல்லமில்லை சொல்லுது என்ன கேட்கும் பொருளை கொடுத்தாக்கா வர வேண்டியது. கேட்கும் பொருளா என்னடா இது அதிசயமாக இருக்கிறது. அவன் கேட்கக்கூடிய பொருளை நான் கொடுக்க வேண்டுமா? இந்த நாடு பூராமே அவனுக்கு தான். நாட்டில் உள்ள பொருள் யாவும் நாட்டுக்கு இருக்கும் போது நாட்டில் உள்ள பொருள் யாவும் நான் வைத்திருக்கும் போது நீ கேட்ட பொருளை தராமல் இருப்பேனோ கேட்ட பொருளை தராமல் என்ன பிள்ளை மறுபடியும் பேசாம இருக்கே என்ன எம்மா என்ன சொக்கர் மீனாட்சி சத்தியமாக சத்தியம் என்ன அவனுக்கு தெரியாது. சத்தியம் கேட்கிற அளவுக்கு ஆளா இருக்கேன். ஆமா வரேன் சத்தியம் கேக்குது பிள்ளை. சத்தியம்னா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? யார எந்த வெனங்காப்பை மைனம் சொல்லி கொடுத்துருப்பா. உங்ககிட்டதான் ஒப்படைச்சேன். சரி இப்ப என் பிள்ளைக்கு நான் சத்தியம் செய்யவா வேணாமா? சும்மா ஒரு தடவை வேலை செய்யக்கூடாதுமா. அந்த பிள்ளை ஏதாவது விவகாரமா எனக்கு கிடைச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இவ வேணாங்கிறா. இவ கிடக்காம குழந்தை அது என்ன ஆசைப்பட போகுது? நம்ம நாட்டுல உள்ளதுல ஏதாவது அப்படி இப்படி தேடி பொருள் பொம்மை ஏதாவது கேட்க போகுது பிள்ளை. அப்படி என்ன ஆசைப்பட போகுது? அது தீயின் சொல்ல சும்மா சத்தியம் நீ பண்ண சொல்ற. சத்தியம் பண்ணுங்க சேனாதிபதி நான் சொல்றேன் பண்ணுங்க. இவ பேச்ச கேட்காதீங்க பாத்துக்கங்க. அப்புறம் பின்னாடி பிரச்சனை. இருடி அவ முதல் மந்திரி. அவகிட்டதான் பிள்ளைய ஒப்படைச்சிருக்கிறேன். அவளுக்கு தெரியாத ஒன்றும் இல்ல. அவ சத்தியம் பண்ண சொல்லிட்டா. இருந்தாலும் சொக்கர் மீனாட்சியின் சத்தியமாக நீ சொன்ன இப்ப தாயார் பிள்ளையோட முகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தவக்கலை ஓடுதா? ஆமா தவக்கலை ஓடுது பாம்பு ஓடுதுன்னு. அடியே இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பரமசிவனும் பார்வதியும் நிக்கிற மாதிரியே முருகனும் பார்வதி நிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணே என் மீது உனக்கு என்னடா இவ்வளவு கோபம்? சத்தியம் கேட்கும் அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது? நீங்க கேட்கறத பார்த்து பிள்ளை பயப்படும். நான் விஷயத்தை நான் சொல்றேன். என்ன பிரச்சனை? எந்த கண்ணாடி பிள்ளை செஞ்சது என்ன எழுதிச்சு? நடக்குது மிதிக்க மாட்டாங்க. எவ்வளவு தைரியம்! அது பிள்ளை விளையாட போயிருக்கு. பிள்ளையோட தேரையோட உடைச்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம்! பிள்ளையோட தேரை உடைச்சிருக்காங்க. சரி ரெண்டு பேரும் ஏன்டா உடைச்சு அழுது பிள்ளை கேட்டு என்ன தேர் கொண்டு போச்சான்? பிள்ளை முத்து தேர் கொண்டு வச்சா. சரி அவங்க என்னமோ தேரை கொண்டு போயிருப்பா அவ்வளவு. சரி ஒரு ரெண்டு பேரும் மோத விட்டதுல பிள்ளை தேர் உடஞ்சு வச்சு உள்ள இருக்கு. சரி எடுவிட்ட வயல சும்மா வரக்கூடாது. உன் தேர் என்ன பவள தேராங்க? பவளமா? பவளமா? குழந்தை உடனே சொல்லிடுச்சு பவள தேரை கொண்டு வந்ததே உங்களோட விளையாடுவே எடுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வச்சிருக்காங்க. 8 நாள்ல பவளத்தேரோட வருகிறேன் சத்தியம் பண்ணிருச்சா? இங்க வாடி. இரு அது அப்புறம் நீ இருடி. இங்க வாடி. அம்மா 8 நாள் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கு பிள்ளை. அவ சத்தியம் செய்ய வேணாம்னா நீ செய்ய. பவளம்
பவளம் நம்ம நாட்டுல இருக்கா? எங்கம்மா இருக்கும்? ஆனா இருக்கு, பவளம் இருக்கு. பவளம் இருக்கு. என்ன இல்லாம கிடையாது, பவளம் இருக்கு. ஆனா தேர் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பவளம் இல்லையம்மா. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா நம்ம குழந்தை தானே, எத்தனையோ ரதம் இருக்குது. ஒவ்வொரு ரதமா கேட்போம், சொல்லுங்க பிள்ளை அதுல வாங்கிட்டு ஒரு பவளமான பொருளா இப்பொழுது ஒவ்வொரு ரதமா சொல்ல போகிறேன். பாரு என் பிள்ளைக்கு எப்படி பிடிக்க போதும். மாணிக்கத்தார் மாணிக்கத்தார் கண்ணே நாணிக்கத்தார் காளைய மாணிக்கத்தார் தேரி ஏற்றினார் உனக்கு தாரினார் மாணிக்கத்தார் தேரி ஏற்றினார் உனக்கு தாரினார் மாணிக்கத்தை மகனந்தார் எங்களுக்காக வேண்டாம் மாணிக்கத்தை மகனந்தார் எங்களுக்காக வேண்டாம். அது வேணாம். இது முத்தினாலே மகனே முத்தினாலே கண்ணா முத்தினாலே தேவி ஏற்றினார் உனக்கு தாரிடா முத்தினாலே தேவி ஏற்றினார் உனக்கு தாரிடா முத்து தேவத்தை உண்டு எங்களுக்காக வேண்டாம் முத்து தேவத்தை உண்டு எங்களுக்காக வேண்டாம். அப்படி பல 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 மண்ணுமே வைரத்தாலே தேரி ஏற்றினார் உனக்கு தாரிடா வைரத்தாலே தேரி ஏற்றினார் உனக்கு தாரிடா அதுவும் வேணாமா? வீசுதா சந்தனத்தால் தேரி ஏற்றினார் நீளம் நிறத்துலதான் நீளம், கையில நீளம் நீல கல்ல தேரி ஏற்றினார் எட்டு நாளைக்குள் பவளத்தேர் வரல என்றால் நான் அண்ணாவிடம் உண்ண மாட்டேன். நீ சத்தியமா? ஐயோ ஐயோ சத்தியமா? சத்தியம் என்றால் என்னன்னு தெரியாது. 8 நாளுக்குள்ள பவள ரதம் வேணுமா? அம்மா இங்க வாடிங்க, அடி இங்க வாடிங்க வாடிங்க. சத்தியம் பண்ணி கொடுக்கவே நீதான், அவதே வேணான்னு சொன்ன, ஆனா நீதான் பண்ணி கொடுக்க சொன்ன. எவ்வளவு கதை தூரம் இருக்குது காணி கடக்க வேண்டுமா? எப்படி? 7 கடல், 7 கடலை தாண்டி போனோம்னா அங்க சேராம்ப மன்னன் புஷ்கர தீவா, அந்த மன்னனோட புஷ்கர தீவு இருக்கான். சரி, அங்கதான் பவளங்கள் எக்கச்சக்கமா விளைஞ்சு கொடுக்கான். சரி, ஆனா அங்க போனவர்கள் யாரும் உயிருடன் திரும்பியதில்லை. காரணம், அங்கு யானை தண்டி குதிரை தண்டி வண்டுகள் இருக்கிறதா. அது கடித்த உடனே இறந்து விடுவார்களாம். பொடி பைத்தியக்காரி. யானை தடை குதிரை தடைமோ வண்டி இனங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறாய். ஆனால் நமது நாட்டில் பவளம் எப்படி வந்தது? அப்படி என்றால் யாராவது அங்கு சென்று பவளத்தை கொண்டு வந்திருக்கலாமே. உண்மைதானே? அதனால எனக்கு தெரியாது. என் பிள்ளை 8 நாள் அன்னாகரம் கூட உட்கொள்ளாமல் இருக்கிறான். ஆகையால் சமத்துள்ளவர் தமிழம் அங்குங்கள்
காட்டில் வெத்தலை பாக்கு வைத்து யார் போய்கிறார்களோ அந்த பவளக்காட்டிற்கு சென்று அந்த பவளத்தை கொண்டு வருபவர்களுக்கு இந்த நாட்டில் பாதி நாடு அவர்களுக்கு தருவோம் என்று அறிவித்து உத்தரவுமா செந்தில 7 கடல் தாண்டி பவள எடுத்தீங்களா அத்தா நீங்க யாரும் போய் சும்மா கொஞ்சம் தூரம் 7 கடல் தான் தாண்டனா போய் இந்த பவளத்தை போய் எடுத்துவாங்களே இந்த நாட்டுல பாதி நாடு உங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா மைசூர்காரனே நீங்க போய் பவளம் கொண்டா சும்மா 7 கடல் தான் தாண்டனா போயிட்டு வந்தீங்களா நாட்டுல பாதி நாடு கிடைக்கும்னே உங்களால முடியாதா ரவுண்டு என்னடா இப்படி திரும்பிக்கிற சரி நீங்க போக முடியுமா ஐயா பெட்டிக்கார 7 கடல் தாண்டி பவளம் எடுத்துறீங்க அங்கதான் சாப்பிட்டு வந்தோம் செகிட்டு முன்னாடி ஓட்ட சொல்ல முடியாது போதும் என்ன சொல்றீங்க பவளம் எடுத்துறீங்களா அம்மா ரசம்லாம் ஊத்துனாங்க நீயே புடுங்க வேண்டாம்யா எப்ப நீங்க போய் பவளம் எடுத்துறீங்களா 7 கடல் தாண்டி ஒண்ணுக்கு எப்படி போடணும் கூட தெரியாம தெரியுதா பாப்பாக்கு சரி எப்ப நீங்க எல்லாரும் போய் பவளம் எடுத்துறீங்களா நாளை கழிச்சு போறீங்களா இன்னைக்கு போனா இன்னைக்கு வரலையா அட நீ செட்டு மட்டும்தானா அடியே முடிஞ்சு என்னடி ஆமா தாம்பளத்துக்கு போகிட்ட இருக்கிறதுனால நீயே போறியா அட 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 எனக்கு தெரியும் நீ முதல் மந்திரி நீதான் உங்ககிட்ட என் பிள்ளைய வளர்க்க ஒப்படைச்சேன் ஆனா சத்தியம் அவ செய்ய வேணாம் சொல்லி நீ செய்ய சொன்னவாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் பிள்ளை 8 நாள் வரைக்கும் அண்ணாவரை கூட உட்கொள்ள மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கு. ஆனா என் மனசு தாங்குதோ இல்லையோ உன் மனசு வளர்த்த பாசம் உனக்கு தாங்காது. அதனால நீ போவ. உனக்கு எத்தனை ஆள் வேணும்? உனக்கு எத்தனை ஆள் வேணும்? ஆட்கள் தேவையில்லை, எனக்கு யாரும் தேவையில்லை. அதான் நான் பார்த்தேன். நான் போறேன். நீ தைரியசாலியாச்சு. நான் போய் பவுல் எடுத்துறேமா. 7 கடல் பரவாயில்ல, 7 கடலையும் தாண்டி நான் தாண்டிடுவேன். 7 மலை, 7 மலை சர்வசாதாரணமா தாண்டிடுவேன். புஷ்கர தீவு போயிடுவேன். வண்டி இனங்கள் எடு, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நசுக்கி விடுவாயோ? ஏதா இருந்தாலும் புடிச்சு நசுக்கிடுவேன். 7 கடல் தாண்டி 7 மலையை தாண்டி பவளமலை எடுத்துருவேன். என்ன அங்க வண்டு கடிச்சு நான் செத்துட்டேன்னா, நான் செத்துட்டேன்னு வீட்டுக்கு வந்து சொல்ல ஆள் இல்லையா? என் குழந்தை அண்ணாவரம் கூட உட்கொள்ளாமல் 8 தினங்களாக இருக்க போகிறது. தங்களுக்கு விளையாட்டாக இருக்கிறது. எப்படியாவது அங்கு செல்ல வேண்டும். யாரை கொண்டு காரியம் செய்திடலாம்? உங்களால் முடியவில்லை என்றால் அந்த பவளக்காட்டுக்கு செல்லக்கூடியவர் யார் என்று உடனே தாங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மா, இந்த காட்டுக்கு ஒரே ஒருவரால் மட்டுமே போக முடியும் அம்மா. அவர்தான் வேறொருவர் ராணிதனை, வேறொருவர் ராணிதனை வெற்றி முடித்திட தோண்டிடலாம். என்ன அறுக்கிற, என்ன அறுக்கிற, என்ன ஊனுகிட்டு இருக்க? என்ன இப்ப சொல்றேம்மா. வேறொருவர் ராணிதனை,
பற்றி என்னிடமே சொல்லுகிறாயா? வேண்டாம், மறுமுறையும் சொல்லுகிறேன், அவன் பேரை சொன்னால் உன் நாக்கை இரு துண்டாக நறுக்கிறது. இந்த கோபம் எங்கள் வீரே அம்மா, இந்த கோபம் எங்கள் வீரே அம்மா, ஏற்றதை சொன்னோம் வேறில்லை அம்மா. இந்த கோபம் எங்கள் வீரே அம்மா, ஏற்றதை சொன்னோம் வேறில்லை அம்மா. இப்பொழுதே தப்பிடவாய், இப்பொழுதே தப்பிடவாய், என்னிடலாகும் பொன்னரசைகள். தடியன், மடையன், காமாந்தகாரன் என்று அவனை திட்டியும் நீ அவன் பேரையே மறுபடி சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். எனக்கு என்னதான் வழி? அம்மா, இவரை தவிர வேற யாரும் போய் அங்க பவுல் எடுக்க முடியாது. காரணம், குழந்தையின் மேல் உள்ள பாசத்தால் அவர் மட்டும்தான் செல்ல முடியும், மற்றவர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள். அம்மா, அறிவு கட்டவளே, அறிவு கட்டவளே. குழந்தை பிறந்த தினத்தில் வந்தவன், குழந்தைக்கு 5 வயது ஆகிறது, இதுவரை அவன் வரவில்லை. இப்பொழுது மாத்திரம் நான் அவனை வரவழைத்தால் என் நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள்? அம்மா, தவறாக நினைக்க மாட்டார்களா? உண்மை உண்மை உண்மை. அவரை எப்படி வரவழைப்பது? அம்மா, லீதம் எழுதி அனுப்பிவினான். யார்? அவருக்கு வேண்டாம், மூத்தவர் தர்மபூபதியார். ஓ, மூத்தவருக்கு அனுப்ப சொல்லுகிறார். என்னவென்று? அம்மா, என்னவென்று நான் லிகிதம் எழுதுவது? தங்கள் குழந்தைக்கு ஜன்னி. பாடி 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 பாடி. ஏண்டி, என் குழந்தை நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஒரு பிள்ளை தாண்டி இருக்குது, அதையும் ஏண்டி ஜன்னிங்கிற? அம்மா, ஒரு பேச்சுக்கு தாம்மா, அப்பதான் சொன்னதை இப்ப சொல்றேன். சரி, ஈன்னு சொல்றான், சுடுமா சுடாது. அப்படி என்றால் லிகிதம் எழுதி மூத்தவர் கைக்கு போகும்படி செய்ய வேண்டும். அப்படி சொன்னாத்தான் உடனடியாக ஓடிடுவார். அவர் அவரிடம் சொல்வார். ஓ, சரியான யோசனை. லிகிதத்தை எடுத்து வா. எல்லாம் சிவமயம். என்னடி பண்ற? எழுத பெருமா, எழுது. எச்சு தொட்டு எல்லாம் சிவமயம். ஊனா போட்டு தெரியுமா? முதல்ல போடு, நீ எதை வேணாலும் போடு. உன் ஜவுரி என்ன? சொல்லுங்க. எல்லாம் சிவமயம். எல்லாம் சிவமயம். சத்திய நெறியாய், சத்திய நெறியாய், பிரியாய், நெறியாய், நெறியாய். தாமரை மலரடி வணங்கி. தாமரை மலடி. மலடி இல்லடி, எனக்கு ஒரு புள்ள இருக்குடி. சரிம்மா. மலரடி வணங்கி, மலரடி வணங்கி. பக்தியாய் அள்ளி எழுதும் ஓலை. பக்தியால் அள்ளி எழுதும். என்னதான் பண்றது? ஓலை நின்றுவா, சின்ன வாவா பெரிய வாவா? இல்ல, உனக்கு ஒரு மாதிரியத்தான் இருக்கு. ஓலைய. பாலனாம் புலந்தரனுக்கு, பாலனாம் பொழந்தவனுக்கு, புலந்தரனுக்கு, புலந்திரனுக்கு, மெத்தவும் ஜுரவும் ஜன்னியும் கண்டு, மெத்தவும் சுரமும் ஐயோ கடவுளே கடவுளே, ஜாவ போறி ஜா. சரிம்மா. சுரமும் சன்னியும் கண்டு 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 மிகுதிகை தோசித்ததனால், மிகுதிகை தோசை தோசித்ததினால். சரி மட்டுமா? என்ன பண்ற? எழுத முடியுமா? பழக்க தோஷம். தோசித்ததனால் இக்கணம் தந்தை கண்ணில் விழிக்க, இத்தினம் தந்தை கண் ஒலிக்க, தந்தை கண்ணில் விழிக்க விழிக்க, ஏங்கினான் இசைவது முறையே. ஏங்கினான் இசைவது முறையே. ஒரையே முறையே. முதல்ல படி. நீ சரியா எழுதிருக்க, நான் பார்க்கணும்.
எல்லாம் சிவமயத்துல இருந்து படி. அப்படிதான் படிக்கிறேன். எல்லாம் உவமயம் சிவமயம் சத்திய பரியால் என்னடி சொல்ற? சத்திய நரியால் நெறியாள்ரி சத்திய நெறியால் தர்ம பூதியார் வர்ற ஆத்திரத்துக்கு புள்ள சாப்பிடாம இருக்குது. வேணா மீண்டும் போகணும். தர்ம பூதிய பூபதியார் தர்ம என்ன உனக்கு சிரிப்பு? என்ன தர்ம பூபதியார் தாமரை மலரடி வணங்கி பத்தியால் அள்ளி எழுதும் பாலனாம் புலந்திரனுக்கு மெத்தமும் சுரமும் சன்னியும் மாற்றி எழுதி தொலைஞ்சிடாதடி, எனக்கு கேவலமா போயிரும். சன்னியும் கண்டு மிகுதியை தோசையா தோசியம் தின்னுட்டா தோசித்ததனால் இத்தினம் தந்தை கண் விழிக்க ஏங்கினான் இசைமது முறையே. சரியா தெரியுமா? இத நான் கையெழுப்பு எடுக்க கூடாது. ராஜபுத்திரேட்டு உடனே அனுப்ப வேண்டிய அனுப்புறாங்க. என்ன பண்ற? முத்திரை முத்திரை முத்திரை. சரிங்க வா, இங்க வாடி. உன் பேச்ச கேட்டு மூத்தவருக்கு அதாவது தர்மருக்கு நான் லிகிதம் அனுப்புறேன். சரிம்மா. 5-8 தினங்களுக்குள்ள என் வீட்டுக்காரங்க வந்து சரிம்மா. அப்படி வரல அப்படின்னா உன் தலைய வெட்டி உன் கையில கொடுத்து அந்த முச்சந்தில நிப்பாட்டிடு. ஞாபகம் இருக்கட்டும். உன்னுடைய தலைய வெட்டி உன் கையிலேயே கொடுத்து முச்சந்தில நிப்பாட்டி 8 நாளுக்குள்ள அந்த மனுஷன் இங்க வரணும். ஆம்பளை குதிரையில குதிரை தூக்கி தூக்கி அடிக்க டப்பு டப்புன்னு அந்த மனுஷன் இங்க வரணும். வரலேன்னு வச்சுக்க, நான் சொன்னது செய்வேன் இல்ல, நான் சொன்னது செய்வேன் இல்ல, நான் சொன்னது செய்வேன் தெரியுமா? ராத்திரி நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? ஆம்பளை குதிரையில போனா டப்பு டப்புன்னு அடிங்க. டப்பு டப்புன்னு அடிக்க முடியாது. எதுல படிக்கிறது? ஏன் தானே என்கிட்ட இல்ல, தருதலையா தான்